சுக்கிரன் கன்னி வீட்டிலையும் புதன் துலாம் வீட்டிலையும் இருக்கும்போது அப்போ அவங்க வீட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பரிவர்த்தனை ஆயிருக்கு. ஆக புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையின் போது அந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே லக்கியாக இருக்குது. அந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பயனுள்ளதாகவும் இருக்கும், அதிர்ஷ்டகரமாகவும் இருக்கும். அதனால் ரிஷப ராசினர் ஏதாவது பிளான்ஸ் வச்சுருக்கீங்க, ஏதாவது இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், இல்லை வேலையில் மாற்றம் ஏற்படணும், வீடு ஏதாவது பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு யாருன்னா காத்துட்ருக்கீங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஒரு அக்டோபர் 19ஆம் தேதி மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு நுழையிறாரு. அது உங்களுக்கு 3ஆம் இடமாக வருது. பொதுவாகவே ரிஷப ராசியினருக்கு குரு யோக கிரகம் கிடையாது. குரு உங்களுக்கு அவயோகியாக இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு இத்தனை நாள் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தது. ஆனால் இப்போ அவர் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. 3ஆம் இடத்துல அவயோகியம் மறைகிறது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் அந்த இடத்துல குரு உச்சம் அடைகிறது நமக்கு அவ்வளவு ஃபேவரபுளாக இல்லை. நமக்கு அது வந்து ஒரு பலவீனமாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும்னா, அதாவது குரு அதிசாரமாக பேச்சு அடைந்த அப்புறம் உங்களை வந்து பொருளாதார முன்னேற்றன்றது இருக்கும். இருந்தாலும் கண்ட மெனிக்கு செலவாகும், நிறைய செலவுகள் ஏற்படும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் செலவுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்ப்புகளும் அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வரும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட சப்போர்ட் கிடைக்குது. அதே நேரத்தில் ஒரு எதிர்ப்பும் கிளம்புது. அது எப்படி இருக்குன்னா, குரு அதிசாரமான அப்புறம் நல்லதும் கெட்டதும் கலந்தபடி நடக்குது உங்களுக்கு. குரு அதிசாரமான அப்புறம்